எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். காரக்குழம்பு மாரி சூப்பராக இருக்கும் இந்த தயிர் போட்டு பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். வேலை சீக்கிரமாக வர வேலை தான் இது. வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இது அப்புறம் தான் கட்டிங்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வெட்டிக்கலாம். அடுப்பு அங்கே காய்ஞ்சதுக்குள்ளே வெங்காயம் வெட்டிக்கலாம். ஏன்னா பொடியை வெட்டிட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகும். உடனே இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும். எண்ணெய் முன்ன பற்ற வச்சுக்கும் போது நமக்கு எல்லாம் வேலை சீக்கிரம் ஆகும். நல்லா சூடான பிற்பாடு தான் போடணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து அப்படியே கூட போடலாம். குழம்புன்னு இது வேகிறதுக்கு லேட் ஆகும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றவங்களும் அதுமாரி சீக்கிரமாக வருது. இது வந்து நல்லா வதக்கிட்டோம்னாக்கா குழம்பு கொடுக்காது. கம்மு மாரி ஒட்டும், இல்லைன்னா அது நல்லா இருக்குது சாப்பிட்றது குழம்புன்னு. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் கலர் ஆகட்டும். இது வந்து ஃபுல்லு ஃப்ரை ஆச்சுனாக்கா நம்ம அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. காய் இதில் வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த வழவழப்பெல்லாம் அதில் சுண்டிடும். இன்னும் பாருங்கள், வெண்டைக்காவுக்கு லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஜென்ஸஸ் ஃபிங்கர் வைக்க முடியும் மாதிரி அவ்வளோ ஒரு மூளை ஜாஸ்தி வளர்ச்சி கொடுக்குறது இந்த வெண்டைக்காவில் தான். ஆனால் இது செய்கிறது பல விதமாக இருக்குது. இவ்வளோ பாருங்கள், ஃபுல் நல்லா ஃப்ரை ஆச்சு கோல்டன் கலரு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்துடலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா இந்த பிரியாணி இலை லீஃப் வந்து ஒன்று போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபுல்லு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஜீரகம். அப்போ தான் அந்த வாசனை கொடுக்கும். பொடியாக வெட்டணும்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிடும். 2 செகண்ட் வேலை இது. அதில் என்ன பண்ணலாம், கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடும். சில இதில் வந்து பச்சை பச்சைன்னு இருக்கிறதுனால கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டில் போடுவாங்க. அந்த இலை அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஆனால் இந்த எண்ணெயில் வறுத்தோம்னாக்கா கருவேப்பிலை ஸ்மெல் கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை இது போட்டோம்னா தான், வறுக்கும் போதே போட்டால் தான் நல்ல வாசனை கொடுக்கும். வெங்காயம் வந்து பொடியாக வெட்டதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கணக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எனக்கு ஜாஸ்தி இல்லாத, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது இதில் நல்லா வரலாம். இது வந்து நல்லா ஃபுல்லு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணின்னு அதுக்கு வந்து மசாலா வந்து என்னன்னாக்கா கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். சுடுகுடில் இது சும்மா கொஞ்சம் மஞ்சாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் கணக்கு தனியாத்தூள். அப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு மிளகாத்தூள். உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போடலாம். அதில் ஜாஸ்தி குழம்பு வராது. இது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். வேணும்னா தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதில் ஜீரா பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் கணக்கு ஜீரா பவுட்ரு. இப்போ ஸ்பீடில் வச்சுட்டு இது வந்து அப்படியே பாருங்கள், இந்த மசாலையிலே வதக்கிடலாம். ஃபுல்லு மசாலா ஃப்ரை ஆச்சுன்னா நமக்கு மசாலா வாசனை சீக்கிரம் வராது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். ஏன்னா ஃபுல் ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா ஃப்ரை ஆனவுடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டைரெக்டாக தயிர் கூட ஊற்றலாம். அது வந்து வேறு மாதிரி திரி ஆகிடும். இப்போ வந்து இந்த மசாலா இது பண்ணிட்டோம்னா இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம்.
1 கப் தயிர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மேட், ஒரே ஒரு செகண்டில் பண்ணுற வேலை இது. பாருங்கள், கலர் நல்லா சூப்பர் கலராக இருக்குது. இப்போ வந்து இது வந்து கொதிக்கணும், ரொம்ப நேரம் வேகணும், காய் வேகணும் அவசியம் இல்லை. வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே ஃபுல் நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது. ஒன்று இதையும் போட்டுடலாம். ஏன்னா சூட அப்படியே தயிர் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி ஒடியும். இது தண்ணி ஊற்றிட்டு ஊற்றினோம்னாக்கா அதுக்கு வந்து ஃபயர் வந்து கம்மியாச்சுன்னா அந்த தயிருக்கு ஒடையாது. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் தான் போதும். ஏன்னா காயெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு ஃபுல்லாக ஃப்ரை. இது 2 நிமிஷம் இப்படி கொச்சிச்சுனாக்கா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். சூப்பராக ஒயிட் ரைஸ் கூட சக்கை தான் இருக்குது. 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். கொச்சிச்சு, குழம்புலாம் எண்ணெய் தனியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கெட்டியாகுது. இப்போ ஒன்று தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினேன். இந்த தயிருக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு இன்னும் நம்ம சுண்டை வச்சுனோம்னா கூட தண்ணி ஊற்றாத தயிர் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கெட்டியாக வச்சுக்கணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம், தொக்கு மாதிரி. பாருங்கள், இது போதும், சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டலாம் மேலே. ஒரே ஒரு செகண்டில் ஆன மாதிரி இது வேலை இது. எனக்கு ஃபேவரெட் வெண்டைக்காய்னாக்கா ரொம்ப இஷ்டமாக செய்யணும். மூளை நல்லா வளருன்னுவாங்க. அதனால் வெண்டைக்காய் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் சாப்பிடுங்க. மூளை நல்லா வேலை செய்யும். மீனும் வெண்டைக்காவும் சாப்பிடணும். மீன் ஒரு நாளைக்கு, வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு. அப்போ மூளை நம்மளுக்கு நல்ல வேலை செய்யும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாய் பாய்.